நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில முன்னேறாம நிக்கிறவர்கள்ல நெறைய பேருக்கு ஒரு பொதுவான பழக்கம் இருக்கு. அது சோம்பேறித்தனம் இல்ல, அது திறமையின்மை இல்ல, அது பணமின்மை கூட இல்ல. அது ஓவர் திங்கிங். அதிகமாக யோசிப்பது. ஒவ்வொரு விஷயத்தையும் 1000 கோணத்துல யோசிப்பது. முடிவெடுக்காம தள்ளிக்கொண்டே போவது. அந்த ஓவர் திங்கிங் தான் நம்மை பணத்திலும், மனதிலும், வாழ்க்கையிலும் மெதுவாக ஏழையாக்குது. ஓவர் திங்கிங் எப்படி ஏழையாக்குது தெரியுமா? முதல்ல அது உன் நேரத்தை திருடும். ஒரு முடிவு எடுக்க 5 நிமிஷம் போதும். ஆனா நீ அத 5 நாள் யோசிப்ப. அந்த 5 நாள்ல வேற ஒருத்தன் அதே முடிவை எடுத்து முன்னேறிடுவான். வாழ்க்கையில வெற்றி பெருசா வர்றது பெருசா யோசிச்சவங்களுக்கு இல்ல, சரியான நேரத்துல முடிவெடுத்தவங்களுக்கு தான். ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்றேன். திருச்சி பக்கத்துல ஒரு நடுத்தர குடும்பத்துல வந்த அருண். பெயர் மாற்றப்பட்டது. அவன் நல்ல திறமை உள்ளவன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டான். ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிக்கலான்னு பல வாய்ப்புகள் வந்தது. ஆனா அவன் ஒவ்வொரு வாய்ப்பையும் யோசிச்சான். நான் சரியா பண்ணுவேனா? கிளையண்ட் கிட்ட பேச முடியுமா? ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும்? பீப்பிள் என்ன நினைப்பாங்கன்னு. ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ண 10 நாள் யோசிப்பான். அப்ளை பண்ணாம விட்ட வாய்ப்புகள் 6 மாதத்துல 12. அவனோட நண்பன் அதே ஸ்கில் கற்றவன். அவன் ஓவர் திங்க் பண்ணல. ட்ரை பண்ணான். 3 ப்ராஜெக்ட் ஃபெயில். 4வது ப்ராஜெக்ட் சக்சஸ். இன்று அவன் மாதம் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அருண் இன்னும் ரெடி ஆகணும்னு தான் நினைக்கிறான். இங்க பிரச்சனை ஸ்கில் இல்ல, பிரச்சனை கான்ஃபிடன்ஸ் இல்ல, பிரச்சனை அனாலிசிஸ் பெராலிசிஸ். இது ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம். அதிகமான அனாலிசிஸ் முடிவெடுக்காம ஃப்ரீஸ் ஆக வைக்கிறது. ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்டான டேனியல் கில்பர்ட் ஒரு இடத்துல சொல்றார், We overestimate the impact of negative events and underestimate our ability to cope with them. அதாவது கெட்டது நடந்தா அது ரொம்ப பெரிய விஷயமாயிடும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதை சமாளிக்கிற நம்முடைய திறமைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டோம். ஓவர் திங்கிங் உன்னை ஏழையாக்குற 3 வழிகள் இருக்கு. 1. ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். 2. எனர்ஜி ட்ரெயின். 3. செல்ஃப் டவுட் growth. முதல், ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு ரயில் மாதிரி. அது நிக்காது. நீ அதிகமா யோசிக்கிற வரை அது போயிடும். மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல ரொம்ப பேருக்கு ஒரு பயம் இருக்கு. சேஃபாக இருக்கணும். அந்த சேஃப் ஜோன் தான் டேஞ்சரஸ் ஜோன். ரிஸ்க் எடுக்காம இருப்பது தான் பெரிய ரிஸ்க். இரண்டாவது, எனர்ஜி ட்ரெயின். ஓவர் திங்கிங் உன் பிரெயின் பேட்டரியை ட்ரெயின் பண்ணும். ஒரு சிம்பிள் டிசிஷன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு சோர்வா ஃபீல் ஆவ. அந்த மென்டல் ஃபெட்டீக் உன் ப்ரொடக்டிவிட்டியை கெடுக்கும். ப்ரொடக்டிவிட்டி குறையும் போது இன்கம் கூட குறையும். மூன்றாவது, செல்ஃப் டவுட் growth. அதிகமா யோசிக்கிறவனுக்கு ஒரு காமன் டயலாக் இருக்கும். நான் சரியா? இந்த டவுட் தினமும் வளர்ந்தா அது உன் ஐடென்டிட்டியையே மாற்றும். நீ முயற்சி பண்ணாததுக்கே ரீசன் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்ப. சைக்காலஜில இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். இத பாப்புலர் ஆக்கியவர் கேரல் டுவெக். growth மைண்ட் செட் பற்றி அவங்க சொல்றாங்க. நம்முடைய திறமை முயற்சியால் வளர முடியும். ஆனா ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருப்பவன் எப்போதும் என்னிடம் போதாதுன்னு தான் நினைப்பான். ஓவர் திங்கிங் இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து தான் வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் ஒரு காமன் சென்டென்ஸ் பாதுகாப்பாக இருக்கணும். ஆனா பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக டிசிஷன் எடுக்காம இருந்தா அது வாழ்க்கையே ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஓவர் திங்கிங் ஏன் வருது? பாஸ்ட் ஃபெயிலியர், பீப்புள் ஜட்ஜ்மெண்ட் ஃபியர், பெர்ஃபெக்ஷனிசம், கம்பேரிசன், லோ செல்ஃப் வர்த். பெர்ஃபெக்ஷனிசம் ரொம்ப டேஞ்சரஸ். பெர்ஃபெக்டா ஆனாதான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றவன் ஒருபோதும் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். பெர்ஃபெக்ட்னு ஒன்று இல்ல, ப்ராக்ரஸ் தான் இருக்கு. ஓவர் திங்கிங்க்கு சொல்யூஷன் என்ன? முதல், 5x5x5 ரூல். இந்த முடிவு 5 நாள்ல முக்கியமா? 5 மாதத்துல? 5 வருடத்துல? இல்லன்னா ஓவர் திங்க் பண்ணாத. இரண்டாவது, ஆக்ஷன் தெரப்பி. யோசனைக்கு பதிலா ஆக்ஷன் எடு. ஸ்மால் ஸ்டெப், ஸ்மால் ரிஸ்க். மூன்றாவது, ரைட் யுவர் ஃபியர். உன் பயத்தை எழுதிப்பார். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன? அதுக்கு சொல்யூஷன் என்ன? அப்போ பிரெயின் காம் ஆகும். நினைவில் வைங்க, வாழ்க்கையில பணம் இல்லாதது ஏழ்மை இல்ல, முடிவெடுக்க முடியாதது தான் உண்மையான ஏழ்மை. ஓவர் திங்கிங் உன் சம்பளத்தை குறைக்காம இருக்கலாம், ஆனா அது உன் பொட்டன்ஷியலை குறைக்கும். பொட்டன்ஷியல் குறையும் போது இன்கம் தானாகவே குறையும். நீ இன்று எடுக்கும் ஒரு சிறிய டெசிஷன் தான் உன் 5 வருட ஃபியூச்சரை உருவாக்கும். யோசனை உன்னை பாதுகாக்க வரல, அது உன்னை பிடிச்சு நிறுத்த வருது. அதனால நீ ஓவர் திங்க் பண்றவன் இல்ல, நீ பயந்திருக்கிறவன். ஆனா பயம் இருந்தாலும் மூவ் ஆகிறவன் தான் வெற்றி பெறுவான். இன்று ஒரு ஸ்மால் டெசிஷன் எடு. பெர்ஃபெக்ட் இல்லாத ஆக்ஷன் எடு. ஓவர் திங்கிங்க விடு. இல்லன்னா அது உன் கனவுகளை மெதுவாக ஏழையாக்கும்.
நன்றி.